சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் பெரிய பேசுபொருளாகி இருக்கு. விஜய் 35 விழுக்காடு எடுத்து 108 சீட்டு வரும்போதும் அவங்க ஜெயித்திருக்காங்க. அவங்க ரெட்டலையில எடப்பாடி முதல்வர்னு சொல்லி தான் ஜெயித்திருக்காங்க. அவங்க 32 பேரை திரட்டி இருப்பாங்கன்னா தெளிவா போட்டி அதிமுக அந்த இடத்துல 32 திரட்ட விடாம எடப்பாடி தெளிவா பிளே பண்ணிட்டார். ஆக்சுவலா இது ஒரு ஆர்ந்த கட்சி தான். 32 வந்திருந்ததுன்னா அது சூடா இருந்திருக்கும். ஒரு டீம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்மளும் தான் வேலை செய்தோம். 2026 நம்ம பண்ண வேலை தான் பெரிய வேலை. விஜய் 35 விழுக்காடு ஓட்டு எடுத்து பெரிய அதிரடி பண்ணும் போதும் அவரு 21 ஆயிட்டார் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் போய் புஷி ஆனந்த் இந்த டீம் பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆர்ன கஞ்சி மறுபடியும் அப்படியே கொதி நிலைக்கு வருது. தாவைக்கால இருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? கிரீன் சிக்னல் அவங்க கொடுப்பாங்க. சிவி சண்முகம் அவர் ரோல் பெருசு. வேலுமணி பாஜக அதிமுக கூட்டணியை 26 உருவாக்குனவர். இவங்களை விஜய் எப்படி அகாமடேட் பண்ண முடியும், என்ன ரோல் கொடுக்க முடியுங்கிறது ஒரு சிக்கலான ஒரு இதா தான் இருக்குது. அதுக்குள்ள அது எப்படி ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைப்பு செயலாளர் அந்த பதவி போதும்னு நினைக்கிறாங்களா? அதைத்தான் ஃபிட்டின் ஆகிறது சிக்கல்னு சொன்னல உங்களுக்கு. உண்மையில கட்சி யாருகிட்ட இருக்கு? இப்போ இவங்களெல்லாம் அனுப்புறது ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. என்ன கணக்கு எடப்பாடி? போல்டா ரிசைன் பண்ணுனா ஒரு ரிஸ்க் இருக்கு, அவ்வளவுதான். என்ன பெரிய அரசியல் சிக்கலாகி போச்சுன்னா, தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். சட்டமன்ற கூட்டத்தொடர் விவாதங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் விவாதங்களை தாண்டி அதிகமாக ஒரு பேசுபொருள்னா அந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் அந்த கதை ஒரு பெரிய பேசுபொருளாகி இருக்கு. அது ஓகே, அவங்களுக்கு அவங்க ஏரியாக்களில் செல்வாக்கு இருக்குது, நான் மறக்க முடியாது. இந்த ஒரு விஜய் 35 விழுக்காடு எடுத்து 108 சீட்டு வரும்போதும் அவங்க ஜெயித்திருக்காங்க. அவங்க ரெட்டலையில் எடப்பாடி முதல்வர்னு சொல்லி தான் ஜெயித்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு க்ளவுட் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. என்ன பெரிய அரசியல் சிக்கலாகி போச்சுன்னா, அவங்க 32 பேரை திரட்டி இருப்பாங்கன்னா தெளிவாக போட்டி அதிமுக இருக்கும். அந்த இடத்துல முதலமைச்சரை போய் பார்த்தும் அவங்களுக்கு 25 தாண்டி வரல. அதில் 32 திரட்ட விடாமல் எடப்பாடி தெளிவாக ப்ளே பண்ணிட்டார். காரணம், அவர் மாவட்ட செயலாளராக இருந்து வந்தவர். அப்போ அந்த எம்எல்ஏக்களோட விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னலாம் தெரியும் அவருக்கு. அந்த இடத்துல அவர் 32 வரவிடாமல் பண்ணது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. 25 நின்று போகணும்னு விஜய் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். 32 வந்துருங்கிற மாதிரி தான் விஜயும் அவருக்கு ஆதரவாளர்களும் கருதியிருப்பாங்க. ஸோ 25 நின்று தான் இவங்களுக்கு சிக்கல். 32 ஹாயா அவர் வெஸ்ட் பெங்கால் மாதிரி அப்படி இப்படின்னு போயிருப்பாங்க. அதனால் இவங்க மீண்டும் இங்கே வந்துக்கிட்டு பழைய பொறுப்பை எடப்பாடி கொடுக்காதனால திரும்ப அதில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது இருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக இது ஒரு ஆர்ந்த கஞ்சி தான். ஆர்ந்த கஞ்சி பழங்கஞ்சி. அது சூடாக இருந்தது. 32 வந்திருந்ததுன்னா அது சூடாக இருந்திருக்கும். 25 போய் அப்புறம் திரும்ப டிஸ்குவாலிஃபிகேஷன் வேண்டான்னு எடப்பாடி இவங்களுக்காக எழுதி கொடுக்க 6 பேர் வேற ரிசைன் பண்ணிக்கிட்டு தாவைக்காவில் சேர, மீதி பேர் இங்கே வர, அதில் இப்போ கொஞ்சம் பேர் கலாட்டா பண்ண, இது அனுமார் வால் மாதிரி நீண்டுட்டு இருக்கு. ஆர்ந்த கஞ்சி பழஞ்சிங்கிற மாதிரி பழைய கஞ்சி தான் இது. இதில் இப்போ ஒரு டீம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? அது என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்மளும் தான் வேலை செய்தோம். 2026 நம்ம பண்ண வேலை தான் பெரிய வேலை. தாவேக்காவுக்கு கூட ஆதரவாட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி இருட்டடி பண்ணுறாரு. செங்கோட்டையன், சத்யபாமா ஒரு 10-15 லிஸ்ட்டை சொல்லுவோம். இவங்கெல்லாம் எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற நிற்கிறாங்கன்னு சொன்னோம். இது ஒரு விஷயந்தான். நாம் தமிழர் சீமான் 8 விழுக்காடு ஓட்டோட இருந்தவர் எடப்பாடியோட கூட்டணி போவார். அதுக்கு சங்கராச்சாரியா முதல் கொண்டு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் வர பலரும் முயற்சி பண்ணும்போது சீமான் வேண்டான்னு சொல்லும்போது நம்மளும் வேண்டான்னு சொல்லி அது எடப்பாடி சீமான் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். ஐயா ஓபிஎஸ் ரெட்டலையில் ஜெயித்தவர், அதிமுக முதலாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவாரான்னு சொல்லும்போது அதற்கான ஃபெசிலிட்டேஷனும் நம்மளால் முடிஞ்ச அறிவு
நாலேஜ் ஒர்க்கு அதுக்கு நம்ம பயன்படுத்தணும். பிரேமலதா அம்மையார் தேமுதிக விஷயம்னாலும் சரி, மதிப்புக்கு உள்ள வள்ளலார் மாதிரி தூயவரான பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னான்னு வரும்போது அவர் தகுதியானவர் தான். அதை வச்சு எடப்பாடி அரசியல் லாபம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நடார் பேரில் இருந்து பலரும் நம்ம கேட்கும்போது அது ஒரு எடப்பாடிக்கு மூவை நம்ம அந்த இடத்துக்குள்ளே இது பண்ணோம். வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா புக்குவர் பரதவர் பரதராஜ வல்லமீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற சபல்டன் காஸ்ட்டுக்கு எடப்பாடி செய்த அநீதிங்கிறத பேசி அந்த கம்யூனிட்டிகளை எதிராக பண்ணுற வேலையை செய்தோம். இன்னும் முக்குலத்தோர் சமூகத்தை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற வேலையை தெளிவாக செய்தோம். இப்படி நாம் எடப்பாடிக்கு எதிராக என்னென்ன அரசியல் நகர்வுகள் உண்டோ அவ்வளோ நகர்வும் செய்தோம். ஐயரு நாடாரும் என்ன செய்திட முடியும்னு சத்திரியன் குருமூர்த்தியும் என்னையும் அவங்க கேட்டாங்கங்கிற ஒரே கோபத்தில் நம்ம செய்தோம். எல்லாத்தையும் மீறி அவர் மக்களவையில் 20 எடுத்தவர் அசம்பிளியில் 21 எடுத்துட்டார்ல. அப்போ அந்த விஷயம் அதோட அவர் இப்போ நீங்கள் 47-50 விழுக்காடு பலம் கொண்ட ஸ்டாலின் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாட்டு 31 விழுக்காடு அந்த அணி போயிட்டு ஹெவி லாஸ். என்டிஏ அண்ணாமலை மோடி அந்த ஓட்டில் ஹெவி லாஸ். அவர் எப்படியோ 20 மக்களவையில் எடுத்தவர் விஜய் 35 விழுக்காடு ஓட்டு எடுத்து பெரிய அதிரடி பண்ணும்போதும் அவர் 21 ஆயிட்டார் இல்லையா. நம்ம அவரை எதிர்த்தோங்கிறது உண்மை. அதுக்காக நடந்த உண்மையை நம்ம மறைச்சிக்கிட்டு பேச முடியாது இல்லையா. அதே மாதிரி இவங்கெல்லாம் வெயிட்டானவங்க தான். ரசிக்கு சுப்பையா வெயிட்டானவர், இவர் விராலிமலை ஹெல்த் விஜயபாஸ்கர் வெயிட்டானவர் தான். நம்ம அதை குறைச்சி மதிப்பிடலாம் அவங்கள. பட் எடப்பாடி முதல்வர்னு பார்லிமெண்ட்ல எடுத்ததோட 1 விழுக்காடு ஓட்டாவது அதிகம் எடுத்து நிற்கிறார் இல்லையா. ஸோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்குள்ள அரசியலில் அவர் 3வது பெரிய தலைவராட்டு அமித்ஷாவை சந்திச்சதுனால 2வது பெரிய அணியில் தலைவராட்டு நிற்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை. நான் கூட்டி குறைச்செல்லாம் ஒன்று நான் இதை சொல்லலை, யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். அதனால் என்னோட பல முக்குலத்தோர் சமூக நண்பர்கள் கூட எடப்பாடி எதிர்த்து அடிச்சுட்டு இருந்தீங்களா பங்காளி, ஏன் விட்டுட்டீங்கன்னு கூட கேட்குறான். எப்பா அது அடித்தோம், நான் மறுக்க வரல. 24 இது பண்ணோம், 26 இது பண்ணோம். இப்போ இந்த உண்மை இதுன்னு சொல்லும்போது இன்னைக்குள்ள சூழ்நிலை அவர் பல முறை எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அந்த ஓட்டு அவர் முதல்வர்னு விழுந்த ஓட்டு தான். இவர் இந்த ஏரியாவுக்குள்ள சிவி சண்முகத்தால் பாதிக்கும், அந்த ஏரியாவுக்குள்ள வேலுமணியால் பாதிக்கும். மற்றபடி தமிழ்நாடு லெவலில் அன்னைக்கு சசிகலா அம்மையார் இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தாப்புல, ஓபிஎஸ் இருந்தாப்புல. ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாப்புல. தினகரன் இவருக்கு ஆதரவாக அமமுகவிலேருந்து ரொம்ப கடுமையாக இவர் சிஎமாகணுன்னே எழுதி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்குள்ள இந்த அரசியல் சூழ்நிலை மாறின சூழ்நிலையில் அவர் 3வது ஒரு 20 விழுக்காடு 21 விழுக்காடு கொண்ட ஒரு 3வது தலைவராட்டு. ஃபர்ஸ்ட்டு விஜய் 35, செகண்டு ஸ்டாலின் ஒரு 25, இவர் 21ங்கிற லெவலில் 3வது ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஒரு அணி ஆட்டு அவர் மோடி கூட இருக்கிறதுனால பிரமிஷனல் கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால அவர் ராகுல் விஜய் அணி அது ஒரு 40 தாண்டிட்டு அந்த அணிக்கு அடுத்தபடியாக ஒரு 2வது அணியாட்டு அமித்ஷா அவர் சந்திச்சிருக்காருல எடப்பாடி இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் பொசிஷன். இதில் நீங்கள் இந்த பிளவுங்கிறது 3வது கட்சியில் உள்ள ஒரு பிளவோ அல்லது ஒரு கருத்து மோதலோ ஒரு இதோ, இது என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ் பெரிய வந்துவிட முடியும். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு நாள் போய் புஷி ஆனந்த் இந்த டீம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கழகம் இன்னொரு சூடு பிடிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆறுன கஞ்சி மறுபடியும் அப்படியே கொதி நிலைக்கு வருது. தாவைக்காலேருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? கிரீன் சிக்னல் அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு 144 வந்துட்டாங்க. பாமக 4 ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தான். இப்போ கொஞ்சம் எதிர்த்தரப்பாக போகிறாங்க. ஒரு தமிழ் அன்சாரியும் ஜவஹர்லாவும் கூட பாஜக எதிர்ப்பில் இவங்களுக்கு ஆதரவு தான். இந்த எஃப்சிஆர்ஏ எதிர்ப்பு, தமிழ்தாய் வாழ்த்து பாடல், அதில் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தெளிவாக சொல்லிட்டு வந்தே மாதரத்தையும் ஜனகணமன தேசிய கீதத்தையும் கன்சிக்யூட்டிவாக கண்டினியூஸாக பாடணும். அது 2/3 ஆட்டும் இருக்கலாம், 1-2 ஆட்டும் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் மாநில சாங் பாடிக்கலாம். அதில் அன்னைக்கு அவங்க தெளிவாக தமிழ்தாய் வாழ்த்துன்னு அதை எல்லாருமே அந்த பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய இதை பண்ண மாதிரி ஆதரிக்கிறாங்க. நான் மறுக்க வரல. பட் கர்நாடகாவில் 3வது தான் பாடப்படுது. மத்திய அரசும் பாடணும்னு ஒன்று வற்புறுத்தலை. ஜனகணமனையும் வந்தே மாதரத்தையும் அடுத்தடுத்து பாடணுங்கிறாங்க. நீங்கள் 2வதோ 3வதோ பாடிக்கலாம், அல்லது 1வதோ 2வதோ பாடிக்கலாம். அப்போ அவங்க அதை தீர்மானத்தையும் போட்டு தெளிவாக இது பண்ணிட்டாங்க. எஃப்சிஆர்ஏ இதை இன்னைக்கு தீர்மானம் போட்டுட்டாங்க. ஜவஹர்லாலும் தமிழ் அன்சாரியும் அதுக்கு ஆதரவாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த எண்ணிக்கை பெரிய லெவலில் தான் இருக்குது.
மீண்டும் அந்த எண்ணிக்கை கூடுறதுக்கு இவங்களை பயன்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதோட விளைவு தான் புஷி ஆனந்த 2 பேரும் பார்த்துருக்காங்க. இப்போ எப்படி சரத்பவார் மகாராஷ்டிரா தொகுதி நன்மைக்காக சுப்ரியா சூலே வந்து 8 எம்பிக்களோட அங்கே போய் பிரதமர் மோடியை பார்த்துருக்காங்களோ, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரிக்க போகிறாங்க. மோடிக்காக இந்தியா ஃபுல்லாக சரத்பவார் ப்ரோ டீலிமிட்டேஷனுக்காக நிற்க போகிறாரு. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து 2 பேரும் புஷி ஆனந்தை பார்த்தது ஒரு தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்காக தான் போகிறாங்க. இப்போ உத்தரவாதம் கொடுக்க கொடுக்க இங்க கலகம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. எடப்பாடி என்ன ஏன் இவங்க என்ன பிரச்சனைன்னா இவங்க 2 ஒரு ஸ்டாச்சரும் வந்து அதிமுக அரசியல்ல ஜெயலலிதாவை எதிர்த்த திருநாவுக்கரசர், முத்துசாமி, கண்ணப்பன் அந்த காலத்துல சொல்றேன், கம்பேர் பண்ணல தலைவர்களை. அந்த ஸ்டாச்சரோட இவங்க ஸ்டாச்சர் பெருசு. இப்போ நீங்க சிவி சண்முகம் அவர் ரோல் பெருசு. அடுத்தால வேலுமணி அவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை 26ல் உருவாக்குனவர். 24ல் இருந்தாலே 20-25 சீட்டு ஜெயித்திருக்குன்னு ஒரு பேட்டியை கொடுத்தவர். ஸோ இவங்க ரோல் பெருசு. அப்படி இவங்க வந்து விஜய் 35 விழுக்காடு வாக்கெடுத்து 108 சீட்டு ஜெயிக்கும் போதே ஜெயித்து வந்தவங்க. அப்போ தனித்தன்மையோட ஜெயித்து வந்திருக்கிறாங்க. இவங்களை விஜய் எப்படி அகாமடேட் பண்ண முடியும், என்ன ரோல் கொடுக்க முடியுங்கிறது ஒரு சிக்கலான ஒரு இதாக தான் இருக்குது. அதுக்குள்ள அண்ணா நகர்லையும் மயிலாடுதுறையிலையும் கலைஞர் உதயசூரியன் ரெட்டலையை வெற்றி பெற்று பெரிய தலைவராக கலைஞர் நிற்கும் போது உப்பிலியாபுரத்தில் 25,000 ஓட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தோக்குது. இந்த 6 தொகுதியும் ஆல்மோஸ்ட் உப்பிலியாபுரங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ஏற்கனவே நம்ம 2வது இடம் வந்து 73 சீட்டு கிட்ட ஜெயிக்கும் போது தோத்த 53 ரெட்டலை அணியிட்ட தோத்த 53 சீட்ல இந்த 6 சீட்டு அடங்குது. அப்போ இதுக்குள்ள போய் ரிஸ்க் எடுக்காண்டாம், முதுகுளத்தூர், சாத்தாங்குளம், திருப்பத்தூர் இந்த பாணிக்குள்ள வந்து புதுக்கோட்டை பாணிக்குள்ள வந்து ஒதுங்கிடலான்னு திமுக நினைக்கலாம். அப்படி ஒதுங்கினா இருமுனை போட்டியானா ஃபைட் வந்துடும். மும்முனை போட்டின்னா தாவேக்கா கூட்டணி தான் சீட் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லா சீட்டையும். இருமுனை போட்டின்னா ஃபைட் வந்துடும். திமுக ஓட்டு வந்து தாவேக்காவை தோக்கடிக்கிறதுக்கு போகிறதுக்குள்ள சூழலும் இருக்குது. இதனால தான் அவங்க இன்னும் ரிசைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. போல்டாக ரிசைன் பண்ணுனா ஒரு ரிஸ்க் இருக்குது, அவ்வளோதான். மும்முனை போட்டின்னா தே வில் வின். மும்முனை போட்டியில் மீண்டும் கூட்டணி பலம், ஆளுங்கட்சி அதிகார பலம், விஜய்க்கு ஓட்டு இவங்களுக்கு செல்வாக்கில் ஜெயித்துருவாங்க. இருமுனை போட்டின்னா டஃப் ஆகி கீழே விழுந்தாலும் விழுந்துடலாம். ஸோ அவங்க இன்னும் ரிசைன் பண்ணாமல் இருக்கிறது காரணம் இதுதான். இப்போ உண்மையில கட்சி யாருக்கிட்ட இருக்கு? இப்போ இவங்களெல்லாம் அனுப்புறது ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை, என்ன கணக்கு எடப்பாடிக்கு? இவங்களா அவர் நீக்க மாட்டார், அவரா நீக்க மாட்டார். இவங்களா போய்க்கணும், போனா எம்எல்ஏ பதவி பேரும் இல்லை. இப்போ இவங்க எப்படி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், எடப்பாடி முன்னாடி ஒரு பொசுக்குன்னு போயிட்டாங்க சார். இவங்களை அவ்வளோ ஈஸியாக கவுண்டர் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இவங்க தானே தங்களோட பலத்தை எடப்பாடிகிட்ட கொடுத்தாங்க. அப்பவே நான் சொன்னேன்ல, கொடுக்காதீங்க, ரெட்டை தலைமை வந்தால் உங்களோட அதிகாரம் தான் போகும்னு தங்களோட முழு ஸ்ட்ரென்த்தையும் எடப்பாடிகிட்ட கொடுத்தாங்க. ஒற்றை தலைமையாக்கி அதிகாரப்படுத்திட்டாங்க. அந்த அதிகாரத்தை வச்சு அவர் இன்னைக்கு விளையாடுறாருன்னு சொன்னால் இவங்களால இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவங்க பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணுங்கிறாங்க. திருநாக்கரசாது போட்டி குழுக்குன்னு எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தார். இவங்க போட்டி பொதுக்குழு கூட்டத்துக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? உங்களுக்கு அந்த இடம் சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு எடப்பாடி தரப்புக்கு எதிராக இன்னொருத்தர் பொதுக்குழு கூட்ட முடியலையே. வைகோ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பொதுக்குழு கூட்டிட்டார. கொஞ்சம் அதில் ஜென்யூனாக இருக்கணுங்கிறதுக்காக திமுக ரொம்ப ஜென்யூனாக பண்ணாங்க. ஒவ்வொருத்தரையும் போட்டு இது பண்ணி ரொம்ப ஜென்யூனாக பண்ணாங்க, அந்த ஜிம்மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. பட் என்றாலும் கூட வைகோ ஒரு பொதுக்குழு கூட்டிட்டார் இல்லையா? ஸோ இங்கே வந்து இன்னொரு பொதுக்குழு எடப்பாடிக்கு எதிராக கூட்ட முடியல. எடப்பாடி தான் ஒன்லி லீடராக இருக்காருங்கிற இதான் நான் தோணுது. நான் வந்து 3வது தலைவராக, 2வது ஒரு பிரதமர் கேண்டிடேட்டில் ஒரு அணியின் தலைவராக எடப்பாடியை மதிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அவரை கூடுதலாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த இது அவருக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. போன விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் அந்த பதவி கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பதவி கொடுக்கறது வந்து மீது வர்றவங்களுக்கு பதவி வழங்கப்படும், என்டர்டெயின் பண்ணுறோம், இருக்கவங்கள விட மாட்டோம், வர்றவங்களை வரவேற்று அங்கீகரிப்போம், வாங்கன்னு அழைக்கிறது தான் இது. மற்றவங்களுக்கு இப்போ ஆசை வரும், விஜய் நமக்கு பதவி தந்துட மாட்டாரா, நம்ம ஸ்டாச்சருக்கு நமக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் தந்துட மாட்டாரா, அப்போ விஜய் கட்சியில் வந்து ஃபில்லப் ஆகாமல் நிறைய இருக்குது, நம்ம போய் ஃபில்லப் பண்ணிட மாட்டோமா, இந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நம்ம திருப்திப்படுத்திட மாட்டோமான்னு பலருக்கும்
உள்ள போகக்கூடிய ஒரு ஆசை வரும். அது எப்படி ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைப்பு செயலாளர் அந்த பதவி போதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி அதைத்தான் ஃபிட்டின் ஆகிறது சிக்கல்னு சொன்னல உங்களுக்கு. இவங்கெல்லாம் ஜெயலலிதாவை ரிவோல்ட் பண்ணி போகக்கூடிய முத்துசாமி, கண்ணப்பன் அந்த காலத்துல இருந்த ஸ்டேச்சரை விட இவங்க சிவி சண்முகம், வேலுமணியோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் அதிமுக அரசியல்ல ஜெயலலிதா இறந்த பிறகு பெருசு. அந்த பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க தான் தாவேக்காவுக்குள்ள ஃபிட்டின் ஆகிறது கஷ்டம். இப்போ பர்வேஸ் கூட அடாப்டபிலிட்டியோட தான் அவரு போயிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் என்ன, நம்ம ஹெல்த் விஜயபாஸ்கர். ஸோ அடாப்டபிலிட்டி அதிமுக அடாப்டபிலிட்டி தெரியும். அந்த அடாப்டபிலிட்டியோட தான் ஹெல்த் விஜயபாஸ்கர் போயிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஃபிட்டின் ஆகிறது தான் ரொம்ப சிரமம். ஏன்னா ஸ்டேச்சர் பெருசு. இப்போ இவர் ஊழல் சக்தி அப்படின்னு நல்லா சொன்னவர், இப்போ இவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிறது அவருக்கு விஜய்க்கு எது பிரச்சனை இல்லையா? ஊழல் சக்தி இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களை கிளைம் பண்ணிக்கிறது தானே. எம்ஜிஆரும் கலைஞர் ஊழலுக்கு எதிராக தான் இது பண்ணாரு. அப்போ பாவுசாவை சேர்த்தாரு. அப்போ 77 நானே இஸ்மாயில் சாஹிப்புக்காக ஏர்வுணவன் சின்னத்துக்கு நான் உழைக்கும் போது மத்திய அமைச்சர் பாரா முதல்வராக சொல்லும்போது ஊழல் எதிர்ப்பாளர் எம்ஜிஆர் வந்து பாவுசா, சத்தியமணிமுத்து, ஆதித்தனார், இன்னொருத்தர் 4 பேரை ஏன் சேர்த்தது ஏன்னு நார்வேல் சோரில் நானே எழுதி போட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்க, ஆதித்தனார் வந்தால் ஒரு அட்வான்டேஜ். ஸோ மறைமுகமாக ஆதித்தனாருக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. டைரெக்டாக கொடுத்தா ஜெயித்திருப்பாரு. சத்தியமணிமுத்து அம்மையார் வந்தால் ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் 57 எம்எல்ஏ இருந்தவங்க. பாவுசா இடைத்தேர்தலில் ஜெயித்த ஒரு தலைவர், இன்னொரு தலைவர் எம்ஜிஆர் அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆன பிறகு வந்திருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு 4 தலைவர்களுக்கு மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேற ப்ளஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதை சேர்த்துக்கிறாங்க. ஸோ தூய ஆட்சின்னு சொன்னாலும் கூட இங்கே இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் கிட்ட 20 விழுக்காடு தானே திமுகவும் எடுத்திருக்குது, தாவேக்காவும் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து பாருங்க. அதே மாதிரி அவர் எஸ்ஐ சுப்பியா மேலே அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அவருக்கு ஒரு லோக்கலில் நல்ல பேர் தான் இருக்குது சகோதரருக்கு. வேற யார், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர். அவர் உங்கள் கரூர் மரணத்தை மீறி அவர் ஜெயித்துட்டார்ல. ஸோ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு அது இது இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அந்த ஏரியாவில் க்ளவுட் இருக்குது. விஜயை மீறி அந்த இடத்துக்குள்ள அவங்க ஜெயித்தவங்கிற ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு இருக்க தானே தெரியுது. ஏன் மரகதம் குமாரவேல் 2 தடவை ஜெயித்திருக்காங்கல்ல, அட்டவணை பிரிவு சகோதரி. அவங்க கூட வந்து 21 ஜெயித்திருக்காங்க, 26 ஜெயித்திருக்காங்கல்ல. அது ஏதோ சின்ன வெயிட்டேஜ்னாலும் அதை நம்ம கொடுத்து தானே தீரணும் அவங்களுக்கு. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா போற போக்கில் ஒரு 20-21 தொகுதிக்கு மேல இடைத்தேர்தல் நடக்கும் போலவே. அதுதான் சிக்கல். திமுக கண்டஸ்ட் பண்ணாம நின்று ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.